வெல்கம் பேக் டு என்விஷன் கைஸ். இன்னைக்கு எல்லாருமே தங்கலான் படத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போவேன்னு இருக்கிறப்போ நாங்கள் தலைகீழாகத்தான் குதிப்போம்ட்டு டிமாண்டி காலனி 2 போய்கிட்டு இருக்கோம். அதுலேயும் இந்த பார்ட் 2 வர்றது எல்லாமே வந்துட்டு மாபெரும் டிசாஸ்டராக இருக்கிற காலகட்டத்தில் தைரியம் பார்ட் 2 ரிலீஸ் பண்ணியிருக்கிற நம்மளுடைய அஜய் ஞானமுத்து அவர்களுக்கு அவர் நல்ல ஸ்ட்ரைட்டாக பண்ண படமே டிசாஸ்டர் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி கோப்ரா. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பர்சனலாக. தலைமை மியூசிக்லாம் சூப்பராக இருக்கும். பட் ஆனால் ஓடல. இன்னைக்கு வந்துட்டு ஒரு vlog ரிவ்யூ பண்ண போகிறோம் கைஸ். டிமாண்டி காலனி 2 நம்ம அருள்நிதி நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த பாட்டில் என்னன்னா, மோஸ்ட்லி இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ, அதாவது மெயின் க்ரூ வந்துட்டு ஓரளவுக்கு ரீடைன் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் இந்த பார்ட் 2க்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் அஜய் ஞானமுத்து அவர்களுடைய ஒரு ஏடி தான் பண்ணுறதா இருந்தது இந்த படத்தை. பட் ஆனால் கோப்ராவுடைய ஃபெயிலியருக்கு அப்புறம் அவரே அதை தன்னைத்தானே கையில் எடுத்துக்கிட்டாரு. இது ப்ரூவ் பண்ண வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஒரு காரணத்தினால எனக்கு தங்கலானை விட ஒரு படி மேலே எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வாங்க, இப்போவே நிறைய பேசினா அப்புறம் போர் அடிச்சு நீங்கள் வீடியோ வேறு ஆஃப் பண்ணுவீங்க, பார்க்க மாட்டீங்க. அதனால் என்ன பண்ணுவோம், நேராக தேட்டருக்கு போய்டுவேன். சென்னையிலே பெரிய ஸ்க்ரீனில் ரிலீஸ் ஆகிற ஒரே ஸ்க்ரீன் வந்து பார்த்தீங்கன்னா தேவி மட்டும்தான். மற்ற எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா தங்கலானுக்கு தான் எல்லா ஷோவுமே மெயின் ஸ்க்ரீனில். இந்த படத்துக்கு எல்லா டிமாண்டி காலனிக்கு எல்லாம் சின்ன சின்ன ஸ்க்ரீன் தான் கொடுத்துருக்காங்க. வேர்டிக்ட் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த தேவி தியேட்டர் வந்துட்டு சென்னையிலே ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் தியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆன்லைன்லேயே வந்துட்டு இந்த பார்க்கிங்கு பிவரேஜஸ்லாம் புக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்த தியேட்டர் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்னையிலே ஒன் ஆஃப் த பிகஸ்ட் ஸ்க்ரீன்ஸ் இங்கே தான் இருக்குது. அண்ட் சென்னையில் 2 பெரிய ஸ்க்ரீன் இருக்க ஒரே தியேட்டர் தான். ஸோ இதோட மெயின் ஸ்க்ரீனும் செகண்ட் மெயின் ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே சைஸ், அதாவது இசட்ரோக்கு மேலேயே இருக்குன்னு சொல்லலாம் மெயின் ஸ்க்ரீனில். ஸோ ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா வந்துட்டு ஸ்க்ரீன் ரொம்ப பெருசாக இருக்கணுன்றது என்னுடைய பேசிக் எதிர்பார்ப்பு. அண்ட் மவுண்ட் ரோடில் இந்த சென்டர் ஆஃப் த சிட்டியில், மிடில் ஆஃப் த சிட்டியில் இப்போ ஒரு தியேட்டர் இருக்கிறதுன்றது ரொம்ப அற்புதம். பட் ஆனால் நிறைய பேர் இந்த தியேட்டருக்கு வரலன்னு நான் கேள்விப்பட்டேன். ஐ மீன் எக்ஸ்போஜரில் இப்போ என் கூட வந்திருக்கிற ப்ரோ கூட பார்த்தீங்கன்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு இந்த தியேட்டருக்கு வரேன்றது. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பட் எனிவேஸ், எனக்கு இது ஒரு பல தடவை நான் வந்திருக்கேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். பெவரேஜஸ்லாம் ஆவரேஜாக இருந்தாலுமே தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம டிமாண்டி காலனி 2க்கு வந்திருக்கோம். இன்னும் 5 நிமிஷத்தில் படம் ஆரம்பிக்க போகுது. ஸோ வாங்க படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிவிடுவோம். அப்புறம் ஹாய் சொல்லுங்க ப்ரோ மக்களுக்கு. ஹாய். சாப்பிடாமலே எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சாப்பிடாமலையா? பரவாயில்ல. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒருத்தர் நான் தேவி தேட்டரில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அப்படியா? சாப்பிடவே இல்லை ரிவ்யூ சொல்கிறீங்க. பார்த்தீங்களா, இவர் ஃப்ராடு ரிவ்யூ. சிம்பாலிக்காக பாப்கார்னை நான் கையில் வச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வல் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். அதாவது படம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருந்தது. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கனெக்ட் வித் த ஃபர்ஸ்ட் பார்ட். டிமாண்டி காலனி 1க்கும் 2க்கும் சரியான கனெக்ட். அந்த கனெக்ட் அவங்க யோசிச்ச விதம்லாம் பயங்கர அல்டிமேட்டாக இருக்குது. அவர் அதுவும் இல்லாமல் நல்லா இருக்கிறது அப்படின்றத படமும் ஆஸ் அ ஃபிலிமாக அதுவும் சூப்பராக இருக்குது. ஸோ அருள்நிதி வந்துட்டு செமையாக பண்ணியிருக்காரு. அண்ட் பிரியா பவானி சங்கர் அவங்களுடைய சாபம் வந்துட்டு இப்போ எப்படி இந்த டிமாண்டி காலனின்ற ஒரு வீட்டுக்கு எப்படி சாபம் இருக்குது, அதே மாதிரி அவங்களுடைய சாபத்தை மீறி இந்த படம் கடைசியில் அவங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை விமோச்சனத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் லேட்டஸ்ட் இந்தியன் 2ல அவங்களுக்கு பயங்கர கான்ட்ரவர்சி அடிச்சுப்பாங்க. அதனால் ஒரு நல்ல கம்பேக்காக இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் செகண்ட் ஹாஃப் முடிஞ்ச பிறகு தான் தெரியும் கம்பேக்கா இல்லை எப்படி த்ரோ பேக்கா அப்படின்ட்டு. பட் படம் இது வரைக்கும் நல்லா இருக்குது கைஸ். இப்போவே வேடிக்கை நம்ம சொல்ல முடியாது இல்லையா? ஸோ வாங்க படத்தை முடிச்சுட்டு சொல்கிறேன். ஸோ நேர்களே, படம் பார்த்து முடிச்சாச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இருக்கான்னு தான் முதல் கேள்வி வரும் இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்ட் அளவில் ஒரு 80% இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட பெட்டர்லாம் சொல்ல முடியாது. பட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் தொய்வு வரும் ஆரம்பத்தில். பட் ஆனால் முடிஞ்ச விதம்லாம் பயங்கரமாக இருக்கும். அதாவது அதே ஞானமுத்து வந்துட்டு என்ன பிளானில் இருக்காருன்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. டிமாண்டி காலனின்றத ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃப்ரான்ச்சைஸாக காஞ்சனா மாதிரி வச்சுக்கிட்டு, இன்கேஸ் அவருக்கு எதனா ஃபியூச்சரில் வேறு எதனா படம் எடுக்க போய் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா உடனே அடுத்த படம் இதை எடுத்துருவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த படத்துக்கு ஆக்சுவலி கண்டினியூஷன் இருக்குது பார்ட் 3. ஆனால் இந்த படம் முடிஞ்ச விதம் பார்ட் 3 மட்டும் இல்லை, அப்படியே போயிட்டே இருக்கும் இந்த காஞ்சனா, இந்த அரண்மனை சீரிஸ் மாதிரி.
பட் ஆனால் அது மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஹை குவாலிட்டி படமாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த படம் பார்த்தீங்கன்னா என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னு தான் சொல்லணும். டெஃபினட்டாக ஒர்த் யுவர் மணி. ஏன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜம்ப் ஸ்கேர்ஸ் வரும் பேய் படங்களில். பட் ஆனால் இதில் ஜம்ப் ஸ்கேர்ஸ்லாம் வரல, மோர் ஆஃப் த்ரில்லர் மாதிரி இருந்தது. பட் ஆனால் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க அந்த ஜான்ரா ஓரளவுக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்த திரைப்படங்கள்லேயே இந்த கோஸ்டெல்லாம் வச்சு எடுக்கிற ஒரு ஜான்ராவில் இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். டிமாண்டி காலனி 2 உங்களுடைய மணிக்கு ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். தியேட்டரில் போய் பாருங்கள். இந்த வீக்கெண்ட் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா எங்கேயுமே நல்ல பெரிய ஸ்க்ரீனில் நான் சொன்ன மாதிரி. ஸோ அதனால் வீக்கெண்டில் கண்டிப்பாக ஓப்பன் அப் ஆகும் 2 படத்துக்கு ஈக்குவலாக. அப்போ நீங்கள் வந்துட்டு பாருங்கள். ஃபேண்டாஸ்டிக் ஃபிலிம். அண்ட் ஒரு நிமிஷம் காட்டுங்க. டக்குன்னு கொடுத்துட்டேன். எப்படி இருந்தது படம் சொல்லுங்கள். படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த இது நீங்கள் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அந்த படத்துலலாம் அவ்வளோவா எதுவும் கண்ணுக்குள்ளே பெருசாகவும் அதுக்கான எஃபர்ட்லாம் எதுவும் போடல. இந்த படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து செகண்ட் ஹாஃப் போகிற லீட் வந்து ரொம்ப எஃபர்ட் போட்டு எடுத்துருக்காங்க, டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்காங்க. ஸோ அது நல்லா இருந்தது. அஜய் ஞானமுத்தோட அந்த ஸ்க்ரீன் பிளேன்றது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பழைய படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். மற்ற டேரக்டர்ஸ்க்கு இவருக்கும் வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதாவது கம்பேக் மாதிரி கொடுத்துருக்காரு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் அந்த படத்தில் சொதப்பியிருந்தார். இது இப்போ வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. வேறு சாம் சிகேஸோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த பேய் படத்துக்கு உண்டான இந்த கோஸ்ட் ஹாரர் மூவிக்கு உண்டான அந்த பயம்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி மியூசிக்லாம் வந்து செட் ஆகணும். எப்போவுமே வந்து மியூசிக்ன்றது வந்து அந்த பீகார் மியூசிக் தானே, அது நல்லா இருந்துச்சு. அந்த பீகார் மியூசிக் வந்து ப்ரோக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது மியூசிக். அதனால ஆக்சுவலாக ஓவராலாக பிஜிஎம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ சாங்ஸ் இல்லை, அது ரொம்ப ப்ளஸ். இந்த படத்துக்கு ஒரே ஒரு சாங் மட்டும் இருந்துச்சு. மற்றபடி சாங்ஸ் இல்லாமல் இருந்தது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ். ஒரு மூவி வந்து நல்லா ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது சாங் இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ நல்லதுன்றது இந்த மூவி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓவராலாக படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ். என்ன ஒரு ப்ரொஃபஷனலா டிவி இன்டர்வியூல இந்த தியேட்டர் வாசல்ல கொடுப்பாங்களா அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ அதனால வேர்டிக் வந்து படம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ தியேட்டர்ல போய் பாருங்க. ஸோ திஸ் மை ரிவ்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். until I meet you next time. This is Sharath, my name, signing off from Envision. இது நம் விஷன், நம்ம கான விஷன். Take care guys. Cheers.